காவல்துறை சார்பில் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் காவல்துறை சார்பில் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். சார்பில் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1118 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 211 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை கட்டிடத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்து காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக காவல்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அவர்களுக்கு புதிய நவீன படுத்துவதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து வருகிறார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி காவல்துறை மானிய கோரிக்கையின் போது காவல்துறையினருக்கு பல்வேறு சலுகைகளும், அதே போல புதிதாக கட்டிடங்கள் மற்றும் காவல்துறை குடியிருப்பு, புதிய காவல் நிலையம் என பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அதன் அடிப்படையிலே தற்போது காவல்துறை சார்பில் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1118 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 211 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை கட்டிடத்திற்கும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.